ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அன்னமாகாரம் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி டீ கடைகளில் கிடைக்கிற மாதிரி கஜடா முட்டை எல்லாமே எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. அதே மாதிரி சுவையில் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்களுக்கு எல்லாருக்கிட்டையும் ஒரு அன்பான வேண்டுகோள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். இதுக்கு நம்ம முதல்ல சர்க்கரை நல்லா பிடிச்சி எடுத்துக்கலாங்க. அதுக்கு மிக்ஸி ஜாரில் 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. நல்லா வாசனைக்காக அரைக்கப்பளவுக்கு சர்க்கரை சேர்த்து இதை நல்லா பிடிச்சி எடுத்துக்கோங்க. இது இனிப்பு கொஞ்சம் நல்லா தூக்கலாக தாங்க இருக்கும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கம்மியாக வேணும்னா ஒரு 2லேருந்து 3 டீஸ்பூன் அளவுக்கு கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ இது கூடவே நம்ம முட்டைக்கு பதிலாக தயிர் 3 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்துட்டு இதையும் ஒரு 2 சுற்று விட்டு இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது அப்படியே இருக்கட்டும். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. 3 டீஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம். வறுத்த ரவை, வறுக்காத ரவை எதாக இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே 2 பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாங்க. 1 சிட்டிகை உப்பு சேர்த்துக்கோங்க. நம்மளுக்கு இனிப்பு சுவையை நல்லா எடுத்து கொடுக்கும். இது கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் வாசனை இல்லாத எண்ணெயாக இருந்தால் 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம தயிரும் சர்க்கரையும் சேர்த்து அரைச்சி வச்சுருந்ததை இது கூட சேர்த்துக்கலாங்க. சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்மளுக்கு தயிரில் இருக்கிற தண்ணி சர்க்கரை நல்லா இலக்கம் கொடுத்து வரும் மாவு சேர்க்கும்போது, அதனால் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நீங்கள் தண்ணி இல்லைன்னா பால் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பால் சேர்க்குறேங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. நீங்கள் பால் வேண்டாட்டி தண்ணி கூட சேர்த்துக்கலாம். இதை நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் இலக்கமாக பிசைஞ்சுக்கோங்க. நம்மளுக்கு ரவை சேர்த்துருக்கோம். இது நம்மளுக்கு ஊறி வரும். அதனால் கொஞ்சம் இலக்கமாக பிசைஞ்சுக்கோங்க. இப்போ நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா இதை ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நம்ம வச்சிடலாம். அப்போ தான் ரவை நல்லா ஊறி வரும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சு. முதல்ல இருக்கிறதுக்கு இப்போது பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். முதல்ல இருந்ததை விட இப்போ கொஞ்சம் நல்லா டைட் ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம இதை உருண்டையாக பிடிச்சி நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாங்க. நம்ம கட் பண்ணவெல்லாம் தேவையில்லைங்க. அதுவே நம்மளுக்கு பிரிஞ்சு வந்துடும் எண்ணெயில் போடும்போது. நீங்கள் வேணும்னா நீங்கள் கட் பண்ணுற மாதிரி இருந்தால் கூட கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் அப்படியே தான் சேர்க்க போகிறேன். இது எல்லாத்தையும் நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்தாச்சு. எண்ணெயும் காஞ்சிருச்சுங்க. இதுக்கு அதிகமாகவும் காயக்கூடாது. ஒரு அளவுக்கு காஞ்சதுக்கப்புறமா நீங்கள் சேர்க்கணும். நம்மளுக்கு சேர்த்த உடனே இங்கே பாருங்கள், லைட்டாக இந்த மாதிரி பப்புள்ஸ் வந்தால் தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். காயாமல் போட்டிங்கனாலும் ஃபுல்லாகவே பிரிஞ்சு வந்துடும். இப்போ இதை திருப்பி விட்டுட்டே இருங்க. அப்போ தான் நம்மளுக்கு எல்லா பக்கம் ஒரே ஈவனாக வெந்து வரும். இதை போட்டதுக்கப்புறமா நீங்கள் மீடியம்லேருந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ இது கலர் நல்லா மாறிடுச்சுங்க. உள்ளேயும் நல்லா வெந்திருக்கும். இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.